இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு ஹிதுமத்துங்கிறது எவ்வளவு பிரதானமானது. அடிப்படையான விஷயத்தை மக்கள் உணரணும். ஹிதுமத்துனா என்ன? சேவை செய்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் சேவை செய்தாங்க. ஊழியம். எப்படி ஊழியம்? சம்பளமே கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ரசூலுல்லாஹோட துஆ வேணும். அவங்களோட அந்த கடைக்கண் பார்வைப்பட்டா போதும். இதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. என்ன தருவாங்க, என்ன கிடைக்கும், அது அர்ப்பணிப்பு இல்லை, அது உண்மையான விசுவாசம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், அவங்க தான் நமக்கு ரோல் மாடல். அப்ப பெரியோர்கள் இடத்துல போகும் பொழுது அவங்களுக்கு நாம ஹிதுமத் செய்தால் அவங்களோட உள்ளத்தில் நாம் இடம் பிடிச்சோம். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி. அவர் இது மாதிரி சிறு பிள்ளையா வந்தார் ரசூலுல்லாஹ்ட்ட ஹாதிமா. அப்படி அவர் ஊழியம் செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சார், யா அல்லாஹ் இவருக்கு பரிபூர்ணமான ஆயுளை தருவாயா, எல்லா நியமத்துகளையும் அவருக்கு தருவாயா. அவர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஊழியக்காரர் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அவர் கிழிஞ்ச ஆடை உடுத்தியதே கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத். அவருக்கு மனைவிமார்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகளும், பெரிய விரிவான குடும்பம், நிறைவான சொத்து, செல்வம், எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. அந்த துஆவினால் கிடைக்கப்பட்டதுதான் அத்தனை சிறப்பு. இப்படி பல சஹாபாக்கள் அந்த ஊழியம் செய்து போட்டு போட்டுட்டாங்க. அப்ப அவங்களோட மட்டும் அது முடிய பெறல. அதற்கு பேர் யாரெல்லாம் தலைவர்களாக வந்தார்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க ஊழியம் செய்தாங்க. அந்த ஊழியத்தினாலதான் அவங்க உயர்வு பெற்றாங்க. இன்னைக்கு மதரசாவில் படிக்கக்கூடிய பயிரக்கூடிய பிள்ளைகள் நம்மளுடைய உஸ்தாத் பாருங்க ஹிதுமத் செய்வாங்க. உஸ்தாத் வராம செருப்பு கொண்டு இருப்பாங்க. உஸ்தாத் ஒரு நிகழ்ச்சி பார்க்க செருப்பு எடுத்து வச்சுக்கிடுவாங்க. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. உஸ்தாதுடைய துஆ. இந்த பணிவு, இந்த அதர்வு தான் ஒரு மனிதனை ஞான படித்தரத்தில் உயர்த்தும். சுல்தானுல் அவுலியா முஹியத்தீன் ஆண்டகினுடைய தந்தையை பத்தி நம்ம கேள்விப்படுறோம். அவங்க காடுகளிலே தான் இருப்பாங்க. மூசா ஜங்கி தோஸ்த், காட்டு பிரியர், அவர் கானக பிரியர். யாருமே தேவையில்லை, காட்டிலே இருப்பாங்க. அப்படி லைட்ஸ் இருப்பாங்க. மூசா ஜங்கி தோஸ்த், கானக பிரியர். தனியா விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், யுகமா வந்திருப்பாங்க. யாரும் எந்த தெய்வம் தேவை. அப்போ தண்ணி தாகம், ஆற்றுல தண்ணி குடிக்க வந்தாங்க. பசி இருக்குதான் செய்யுது. தண்ணி குடிக்க நேரத்துல ஆப்பிள் வருது. அல்லாஹ் கொடுத்த நியாமத்து. உலகில் உலகில் உயிருக்கு இரணமளித்து உதவு துணை நீயே. உலகத்துல படைச்ச எல்லா உயிருக்கும் ரிஸ்க் தரது யார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சரி, பசி, சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்ட பிறகு யோசிக்கிறாங்க, இந்த ஆப்பிள் யாரோட தோட்டத்தில் சாப்பிட்டதோ, இதான் நமக்கு ஹலாலா ஹராமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கையால் வந்த உடனே அந்த ஆட்டினுடைய அந்த ஆற்று பகுதியை நோக்கி நடக்கிறாங்க. நடந்தா ஒரு தோட்டம் வருது. அந்த தோட்டத்தோட உரிமையாளர் ஹஜ்ரத் அப்துல்லாஹி ஸௌமை ரலியல்லாஹு தஆலா, அந்த தோட்டத்தோட ஓனர். அவர்கிட்ட போய், உங்க தோட்டத்துல இருந்து ஒரு ஆப்பிள் ஆற்றில் விழுந்து நான் தண்ணி குடிக்கிற நேரத்தில் இந்த ஆப்பிளை சாப்பிட்டேன், எனக்கு நீங்க அதை ஹலாலாக்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. எனக்கு நீங்க ஹலாலாக்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்துல்லாஹி ஸௌமை ரலியல்லாஹு தஆலா முகத்தை பார்த்தா அவரோட நெற்றியில சுல்தானுல் அவுலியாவுடைய 100 இலங்குது. முஹியத்தீன் ஆண்டவருடைய 100 இலங்குது. ஆஹா, இவர் தான் நம்ம ஆளு, தேடி இருந்த ஆளு. என்ன மீன் தானாவே வலையில வந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அப்படியா, அந்த ஆப்பிள உங்களுக்கு ஹலால் ஆக்கணும்டா நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்து பரிபூர்ணமாக்க நான் ஹலால் ஆக்கி தரேன் அப்படின்டா. என்ன செய்யணும்? எனக்கு ஊழியம் பார்க்கணும். நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம், நான் சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்யணும், மறுப்பு சொல்லாமல் செய்யணும், செய்யறேன். ஆனா கடைசியில என் மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்க ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு உழவு போயிருந்தாங்க இல்லையா சொல்லி
முதல்ல ஊழியம் செஞ்சாங்க. எல்லா ஊழியம் என்னென்ன ஊழியமோ எல்லா ஊழியமும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. எந்த மறுப்பும். ஒரு ஆப்பிள் தானாங்க, ஒரு நாள் போதாதா, 2 நாள் போதாதா, ஒரு மாசம் போதான்னு கேட்கல. அவங்க சொல்லக்கூடிய எல்லா வேலையுமே எந்த கேள்வி நமக்கு தேவை, அந்த ஆப்பிள் பழம் சாப்பிட்டு அவர் ஹலால் ஆக்கிட்டாங்க. எப்படி நாதாக்கள் வாழ்ந்தாங்க. ஏன் நாதாக்களை கொண்டாடுறோம்? நாதாக்கள் திருநாமே சொல்ற எல்லாரும் சொல்றாங்க, ஏங்க அவுலியா அவுலியாங்கிறீங்க, அல்லாஹ் போதாதாங்க. ஆமாங்க, அல்லாஹ் போதும் தான். அப்புறம் ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல வந்து நபியை பாத்தியா, இப்ராஹிமை பாத்தியா, மூசாவை பாத்தியா, ஈசாவை பாத்தியா ஏன் சொல்லணும்? என்ன மட்டும் பாருப்பா, ஏன் சிறப்பு தெரிஞ்சுக்கப்பா. அந்த குர்ஆன் ஷரீஃப்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி 25 நபிமார்கள் பெயர் ஏன் சொல்லப்படணும்? நபிமார்களுடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு ஏன் சொல்லப்படணும்? அவுலியாக்களுடைய வாழ்க்கை வரலாறு ஏன் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லப்படணும்? அவங்க தான் கதையின் நாயகர்கள். உங்களுக்கு முன்மாதிரி அவங்க தான். நீங்க அவங்க நினைவு கூறுங்க. நீங்க என்னதான் தக்வால உயர்ந்த நிலை பெற்றால் அவங்கள மாதிரி நீங்க பெற முடியாது. அவர்கள் முந்தியவர்கள், நீங்கள் பிந்தியவர்கள். அதனால சீனியாரிட்டி இருக்குது. அவங்க எந்த சிறப்பு பெற்றிருக்கிறாங்க. அது போல சிறப்பை நீங்களும் பெறணும்னா அவங்களோட வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையாக்குங்க. இதற்கு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்ற. குர்ஆனுக்கு தலையில வச்சுக்கிற வியாபிக்கிறோம். ஐயோ அதுக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேருக்கு வைக்க கூடாது, மூசா அலைஹிஸ்ஸலாம் பேருக்கு வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய கலாம் வச்சுதான் ஆகணும், கண்ணில் ஊத்திதான் ஆகணும். அல்லாஹ்வுடைய கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாக்குள்ள படி ஏறி தான் போனாங்க. அங்க காபா முத்தா போட்டுருமா? ரசூலுல்லாஹ் போனாங்களே, நபிமார்கள் எல்லாம் அதுக்குள்ள போனாங்களே, நம்ம முத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோமா? அல்லாஹ்வுடைய வீடு, பொக்கிஷம், பாக்கியம் அப்படிதான் கருதும். அப்ப அது போல அவங்க சொன்ன எல்லா வேலையும் செய்தாங்க. செய்த பிறகு சொன்னாங்க, என் மகளை கல்யாணம் முடிக்கணும். என் மகளுக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேசாது, மோடம் ஊனம். ஒரு ஆப்பிள் பழத்துக்கு இவ்வளவு பெரிய இதுவா? ஆனா ஹஜ்ரத் அபூ சாலிஹ் அவங்க எந்த மறுப்பு சொல்லு, எனக்கு அந்த ஆப்பிள் பழம் ஹலாலா. ஒரே நோக்கம், எனக்கு அந்த ஆப்பிள் பழம் ஹலாலா. கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. இரவு அறைக்கு போறாங்க. பார்த்தா அவங்க சொன்னதுக்கும் அங்க இருக்கக்கூடிய பெண்மணிக்கு சம்பந்தமே இல்லை. பதவி அடிச்சு வெளியே ஓடிட்டாங்க. பதவி அடிச்சு வெளியே ஓடி வந்துட்டாங்க. அவனு சொல்றாங்க, அங்க வேற ஏதோ பொண்ணு இருக்கு, நீங்க சொன்ன பொண்ணுக்கு கண்ணு தெரியாது, நீங்க அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியுது, காது கேட்காது, நீங்க காது கேட்குது, ஊமைன்னு சொன்னீங்க, வாய் பேசுது, முனம் ஊனன்னு சொன்னீங்க, எல்லாம் அங்காவே நல்லா இருக்கு, அழகா இருக்குங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா என் பொண்ணு அப்படின்னா. அப்ப நீங்க இதெல்லாம் சொன்னீங்களே, ஹலாலான தவிர அவர் எதையும் பார்த்ததில்லை, ஹலாலானதை தவிர எதையும் கேட்டதில்லை, ஹலாலானதை எதையும் பேசியதில்லை, ஹலாலானதை தவிர வேற எத்தனத்துக்கும் அவங்க போனதில்லை. அதனால தான் அப்படி சொன்னாங்க. அதனால அவங்களோட உங்க மனைவி, நீங்க அவங்களோட வாழ்க்கை வாழணும். அவங்க தான் ஃபாத்திமா உம்முல் கைர் ரலியல்லாஹு தஆலா. அப்படிப்பட்ட தாயும் தந்தையருக்கு பிறந்தவர்கள் தான் சுல்தானுல் அவுலியா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அப்ப அந்த ஹிதுமத்திற்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவத்தை நாதாக கொடுத்திருக்கிறாங்க. பணிவிடை அப்படின்னா சரண்டர், என்ன சொன்னாலும். ஆனா இன்றைய காலகட்டத்திற்கு ஹிதுமத்தா, எதுக்கு ஹிதுமத் செய்யணும் அப்படிங்கிறாங்க. நாம இந்த நிலைக்கு உயர்ந்ததுக்காக இந்த கலிஃபா வாப்பாட்ட நாங்க அப்படியே ஹிதுமத் செய்யணும். எங்க வாப்பாடு துவா பெற்று கலிஃபா வாப்பா சொன்னாங்க, 100 வயசு குறைக்க வாழ்ந்தாங்க. 100 வயசு, எந்த நோய் நொடி கிடையாது. 100வது வயசுல பை வாக் நடப்பாங்க, எல்லா உணவும் சாப்பிடுவாங்க. அப்படி தெளிவான பேச்சு, தெளிவான செவியாற்றல், தெளிவான உரையாடுவாங்க. நம்ம கூட அப்படி உபதேசம் பண்ண முடியாது. அவ்வளவு அழகா, அவ்வளவு எழுச்சியா உபதேசம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் கலிஃபா பாப்பா. அவங்களிடத்துல நான் ஊழியம் பார்த்துருக்கோம். பெரியவங்க துவாங்க. அவங்க சிறுநீர் கழிக்க போனா அங்க தண்ணி எடுத்து பக்கத்திலே நிற்போம். அவங்க சிறுநீர் கழிச்சு பக்கத்திலே நிற்போம். ஏன்? கலிஃபா படுவா. எங்க வாப்பா சாயா குடிச்சு வச்சாங்கன்னா அந்த சாயா குடிச்சா நாங்க குடிச்சுக்குவோம். எங்க கலிஃபா வாப்பாவை நாங்கள் பொக்கிஷமாக பார்த்தோம். அவங்களுடைய திருக்கரங்களை முத்துவதும் அவங்களுடைய பாதங்களை முத்துறதுமே நாங்கள் பாக்கியமாக கருதுவோம். ஏன்னா அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவர்கள் உண்மையிலேயே பொக்கிஷமாக இருந்தார்கள் அவங்க. அதனாலதான்
அவங்க சிறு பிள்ளை இருக்கும் பொழுது அவங்க காலத்துல வாழ்ந்த ஒரு வலியுல்லா இவங்களுக்கு துஆ செய்றாங்க. தமல்லக சிஃப்ர பஅதா துனையஹு நால சஅதா அஹ்மத் அலி ரப்பி ருஷ்தா அல்ஹிமு கல்மிதரார் யா அல்லாஹ், இவருக்கு ஞானத்தை தருவாயாக, இவரை நேர் வழியில் ஆக்கி வைப்பாயாக, இவருக்கு உன்னுடைய இல்ஹாம மழை போல சொல்லி தருவாயாக. அப்படிப்பட்ட துஆவு குறித்தானவர்கள் ஹலீஃபா பாப்பா. அப்போ எல்லாரும் ஹலீஃபா பாப்பா வந்து சந்திக்க சொல்லுவாங்க, பாப்பா துஆ செய்யுங்க அப்படின்னு. அப்ப நம்மளும் அப்பா பாப்பாவுடைய சீடராஜே, பாப்பா துஆ செய்யுங்க. பாப்பா சொல்லுவாங்க, நீ எனக்கு துஆ செய்யணும். பாப்பா நீங்க தானே பாப்பா எங்களுக்கு துஆ செய்யணும். நாங்க போய் எப்படி பாப்பா உங்களுக்கு துஆ செய்யணும்? உங்க துஆவோட ஆதரவுல தானே பாப்பா நாங்க இருக்கோம். அப்ப பாப்பா சொன்ன வார்த்தை, நீ துஆ செய், உன் துஆ கபூல் ஆகும். நீ துஆ செய்யறதுக்காக உன் துஆ கபூல் ஆகும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சிறப்பை எல்லாம் ஹல்வத் கலீஃபா பாபா நமக்கு பாக்கியமாக தந்தாங்க. எப்பவுமே கலீஃபா பாபா நம்மிடத்துல முசாபா செய்யும்போது எப்படி செய்வாங்க? யா பீர் முஹம்மது வலியுல்லா துஆ செய்வாங்க. நம்முடைய ஷேகான பீரப்பாவை நினைவு கூர்ந்து தான் இடத்துல முதல் முசாபா செய்வாங்க. ஏன்னா நம்ம பீரப்பாவோட பிள்ளைன்னு பாப்பாவுக்கு தெரியும். அதனால முசாபா செய்யும்போது யா பீர் முஹம்மது வலியுல்லா அப்படின்னு துஆ செய்வாங்க. அதே போல இன்னொரு நுட்பமான விஷயம் கலீஃபா பாபாக்கு, யார் வந்தாலும் கலீஃபா பாபாவுக்கு காணிக்கை கொடுப்பாங்க, ஹதியா கொடுப்பாங்க. பறக்கத்துக்காக பாப்பாவுடைய கொடுத்தா, ஏன்னா பாப்பா பள்ளிவாசல் நடத்துறாங்க, மதரசா நடத்துறாங்க, தர்காரியங்கள் செய்யறாங்க, எல்லா விஷயத்திலும் பாப்பா முதன்மையா இருப்பாங்க. அவங்க அரசாங்கத்தினுடைய தலைமை ஆசிரியர் பணியில பள்ளி ஸ்கூல்ல இருந்த போது அவர்களுக்கு வருமானம் வந்தாலும் செலவு பண்ணுவாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு பென்ஷன் வந்த காலத்தில் அதை சேர்த்து வைத்து அது நல்ல காரியம் செய்தாங்க. அது குறிப்பா மாப்பிள்ளை ஆலிம் சாஹிபுல் அவங்க ஸ்தாபித்த மதரசாவை பிரம்மாண்டமான முறையில கட்டி அது எல்லாமே புனரமைத்து இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மாளிகை மாதிரி வச்சுதான் வாபஸ் வந்தாங்க. அது மறையறதுக்கு முன்னால் 16 லட்சம் ரூபாய் தங்க சொந்த காசு பள்ளிவாசல் கொடுத்தாங்க. பள்ளிவாசல் புதுப்பிக்கப்படும் சொல்லி தன்னுடைய சொந்த பணம் 16 லட்சம் ரூபாய் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து வந்தது காசை மொத்தம் ஒரே செங்கில வாப்பா கையெழுத்து போட்டு பள்ளி கொடுத்து அந்த பள்ளி அத்தனை வேலையும் பூர்த்தி ஆகிறத வரைஞ்சாங்க. அந்த பள்ளியில ஏற்கனவே அவங்களுடைய தந்தையார் ஒலியுல்லா, அவங்களுடைய பாட்டனார் சொன்னாங்க அஹமது அலி சாஹிப் ஒலியுல்லா, இவங்க அடக்கப்பட்டிருக்கிற பக்கத்திலேயே இவங்க அடங்கிட்டாங்க. அதுக்காக ஷெரீஃப்ல அடங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட சிறப்பும் பாக்கியமும் ஏன் இதை சொல்ல வரனா, ஹிதுமத் என்பது பிரதானமானது. ஏன் அதை சொன்னாங்களே, ஏன் இதை சொன்னாங்களே, ஏன் ஸ்டேட்டஸ்க்கு கூடுமா, நான் இது செஞ்சா எனக்கு தகுமா, அப்படி எல்லாம் நினைக்கிறீங்களே. அப்ப அவங்களை எல்லாம் ஹன்னா சிபிலிசம் நற்காரியும் தூரமாக்குறான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய இடத்துக்கு நீ போகும்போது பணிவு என்பது உனக்கு வர வேண்டும். எந்த நிலையிலும் உனக்கு பெருமை என்பது இருக்கக்கூடாது. நான் அல்லாஹ்வுடைய சாதாரண அடியான். நாம அன்னைக்கு சொன்னமே, ஒரு வலியுல்லாவுக்கு 70,000 மலக்குமார்கள் ஹிதுமத் செய்வார்கள். மலக்குமார்கள் யார்? அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய ஊழியக்காரர்கள், அல்லாஹ்வுடைய சேவகர்கள். அல்லாஹ் சொல்றான், என்னோட அடியார், இனிமேல் நீங்க அவர் ஊழியம் பாருங்க, எனக்கு ஊழியம் பார்க்க வேணாம். நீங்க எல்லாம் 70,000 பேரை டிரான்ஸ்பர் பண்ணுங்க, எல்லாரும் என் வலியுல்லாவுக்கு டியூட்டி பாருங்க, ஊழியம் பாருங்க. ஒரு வலியுல்லாவுக்கு தன்னுடைய சொந்த அடியார்களான பரிசுத்தமான மலாயிகத்துமார்களை, 100ஆல் படைக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அவுலியா அல்லாஹ் இறைநேசர்களுக்கு நீங்கள் அவருக்கு காதிகளாக இருங்கள், அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை பணியும் மறுப்பு சொல்ல செய்யறீங்க. அவங்க என்ன உங்களுக்கு வேலை செய்யறாங்களோ அந்த வேலை அத்தனை செய்யுங்க. ஜின்கள் இல்ல, மலக்குமார்கள். அல்லாஹ் 100ல இருந்து படைக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய உணவு என்ன? ஸலவாத்து சொல்ற உணவு. அவங்களுக்கு உணவு ஸலவாத்து சொல்வதுதான். அப்படிப்பட்ட பரிசுத்தமான அடியார்களை அல்லாஹ் தஆலா அவுலியா அல்லாஹ் தன்னுடைய நேசர்களான வலியுல்லாவுக்கு ஹாதிம்களாக 70,000 மலக்குமார்கள் உங்களுக்கு ஹிதுமத்தில் இருப்பார்கள். அவங்க ஆட்சி செய்யறாங்க. ஒரு வலியுல்லா அப்படின்னா குத்துபுக்கு எத்தனை லட்சம் மலக்குமார்கள் இருப்பாங்க, குத்துபுல் அகுதாபுக்கு எத்தனை லட்சம் மலக்குமார்கள் இருப்பாங்க, ஹௌஸுக்கு எத்தனை மலக்குமார்கள் இருப்பாங்க, ஹௌஸு சமதானிக்கு எத்தனை மலக்குமார்கள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை கோடான கோடி மலக்குமார்கள் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இந்த உலகத்துல எனக்கு 2 மந்திரி இருக்கிறாங்க, ஆகிரத்துல 2 மந்திரி இருக்கிறாங்க. இந்த உலகத்துல 2 அமைச்சர்கள், ஆகிரத்துல 2 அமைச்சர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் மந்திரிகள், ஒன்னு அபூபக்கர் சித்திக் நாயகம், இன்னொரு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. அதனால கூட அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸ் இது. என்ன, உலகத்தில் 2 மந்திரிகள், ஒன்று அபூபக்கர் சித்திக் நாயகம், இன்னொன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. வானலோகத்தில் இருக்கக்கூடிய 2 மந்திரிகள், ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். ரூஹுல் அமீன், மலக்குமார்களுக்கெல்லாம் ஹெட் அவர் தான், சய்யிதுல் மலாயிகா. அவரே யாருடைய காதிமோ? ரசூலுல்லாஹ்வோட காதி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் அனா அப்துஹு. நீ உலகத்தை எல்லாம் எனக்கு அடிபணி வச்ச, நான் உனக்கு அடிபணிந்து விட்டேன் யா அல்லாஹ். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தனிப்பெருசம். எந்த ஒரு நிலையிலும் தன்னை உயர்த்திக் கொள்ளவே இல்லை. ஆனா இன்னொருத்தர் தானே, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தோட சாவியை கொடுத்தான், அல்லாஹ்வோட பொக்கிஷத்தோட விஷயங்களை கொடுத்தான், மலக்குமாருக்கு தலைவராக அழகு பார்த்தான். இப்லீஸுக்கு சஜிதா பண்ணா ஆதரவு அதெல்லாம் செய்ய பண்ண, அது மண்ணு, நான் நெருப்பு. அது வேணுமா லானத்துல்லாஹ் பட தப்பிச்சு பட. ஆனா எவ்வளவோ சிறப்புகள் ரசூலுல்லாஹ் இருக்கு. அத்தனை படைப்பும் அவருடைய 100 இடத்துல படைக்கப்பட்டது. ஆனா ஒரு இடத்துல கூட ஆனா நான் என்ன சொன்னாலும் செய்வையாக, நீ என்ன சொன்னாலும் செய்வேன். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. அதனாலதான் சஹாபாக்கள் அகழ் யுத்தத்துல பள்ளம் தோண்டும் போது ரஹ்மத்துல் ஆலமீன், அல்லாஹ்வுக்கு அடுத்த ஸ்தானம், அத்தனை படைப்புகளுடைய மூலாதாரம் ரசூலுல்லாஹ். சாதாரண அதோட அடியா தோடல, நீங்களும் தோடுங்க, நானும் தோன்றேன். அவங்களும் பள்ளம் தோண்டினாங்க. அவங்களுக்கு பசிக்குது, கல்லெடுத்து கட்டிட்டாங்க. இவங்களுக்கு பசிக்குது, 2 கல் கட்டிட்டாங்க. அவங்க பசினா இவங்க கொலை பசி, அவங்க பசினா இவங்க கொலை பசி. அதனால ஒரு கல்லு பசி, கொலை பசி 2 கல்லு. அப்படித்தான் ரசூலுல்லாஹ். அதனால ஹிதமத் என்பது இந்த தீனுல் இஸ்லாமிய பிரதானம். அப்ப நமக்கு சாலிஹான நல்ல மனிதர்கள் அல்லாஹ் தந்தா, அவர்கள் ஒளியை பார்ப்பதை நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி பார்க்கணும். அவங்கள்ட்ட போனா என்ன கிடைக்கும்? அந்த துன்யாவோட விஷயம் துன்யாவோட போகணும். எந்த ஒரு சஹாபத்துக்கு நாம் இந்த மஜ்லிஸ் வரக்கூடிய சொல்லுவோம், நீங்கள் இந்த மஜ்லிஸை நேசிப்பது எனக்காக நேசிக்காதீர்கள், இந்த ஞான புகழ்ச்சிக்காக நேசி. அப்போ வார்த்தை பார்த்தீங்களா, எவ்வளவு அழகான வார்த்தை. இப்படி வார்த்தைகளை கொண்டு இன்னும் அழகா இருக்கு. அப்போட ஞான புகழ்ச்சியில இன்னும் கேட்க வேண்டிய பார்க்க வேண்டிய பொக்கிஷம் எல்லாம் அப்பாவோட ஞான புகழ்ச்சியில பொதிந்து இருக்குது. அப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் தான் தக்கலை ஞானமாமேதை ஷேഖனா பீர் முஹம்மது சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்துல 327 வருஷம் வாழ்ந்த மகான், 95 வருட கால தவத்தில் இருந்தவர்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் 18,000 பாடல்கள் பாடினார்கள். அதுல ஒரு பாடல் என்பது ஒரு குர்ஆன் ஷரீஃப். அப்படின்னா 18,000 பாடல் என்பது எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள் தான் வீரப்பா. அப்படிப்பட்ட அந்த ஞான புகழ்ச்சியை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்படிப்பட்ட அற்புதமான ஞானத்தின் பக்கம் வாங்க. எந்த மோசடி, எந்த குழப்பத்தின் பக்கம் போகாது, எந்த குழப்பமும் கிடையாது. அதனால நமக்கு சுல்தானுல் அவுலியா மஹீத்தீன் அரசரும் தக்கலை ஞானமாமேதை ஷேഖனா பீரப்பாவும் தான் இந்த மஜ்லிஸுடைய ஸ்தாபகர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த மஜ்லிஸை நேசிங்க, இதை கொண்டாடுங்க, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அர்ப்பணிப்போடு செயல்படுங்க. அல்லாஹ் எல்லா காரியமும் செய்வான். ஏன் சுல்தான் அவுலியா மஹீத்தீன் அவங்க சொல்றாங்க, என் முரீது நல்லவன் இல்லை, ஆனா நான் நல்லவன். அவனால ஒரு விஷயத்தை செய்ய முடியலையா, அவனுக்கு பதிலாக நான் செஞ்சு தரேன். அது போல இந்த மஜ்லிஸுடைய அத்தனை அதிகாரமும் அவர்களிடத்தில் உள்ளது. இந்த மஜ்லிஸில் யார் உண்மையாக இருப்பாரோ அவருக்கான எல்லா விஷயத்தையும் அவர்கள் பொறுப்படுத்தி செய்து தருவார்கள். நாம சொல்வது நம்முடைய சுஹபத் என்பது துன்யாவுக்காக இருக்கக்கூடாது, இந்த ராத்திபுக்காக, இபாதத்துக்காக, நல்ல அமல்களுக்காக சுஹபத்து கொள்ளுங்க தவிர மற்ற நம்ம இவரோட சுஹபத்தில் இருந்தால் என்ன கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கிடைக்கும். அதே நீங்க உலக பிரசித்தி பெற்ற ஞான புகழ் தஃப்ராத்தி மஜ்லிஸ் சோபத்து கொண்டு பாருங்க, நீங்கள் அறியாத விஷயங்கள் கூட தருவாங்க.
இதுதான் நம்ம சொல்லித்தர விஷயம். அதனால இபாதத்தை முற்படுத்துங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒரு மனிதனை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசி. நீ ஒரு மனிதனை வெறுப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வெறுப்பு. உன்னுடைய சுய விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்கூடாது. என்ன மதிக்கல, என்ன சூழ்ந்து இருக்கவங்களுக்கு மரியாதை அதெல்லாம் இல்லை. உன்னை மதிக்கிறார் மதிக்காம ஒன்னா கட்டி அவருடைய நேசம் எதற்காக? அவர் ஒழுங்கா ராத்தி போதில்லையா, ஒரு ராத்தி போதும் ஒழுங்கா நடத்துறது இல்லை அப்படியா? அப்போ ராத்திரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், இபாதத்துக்கு அதுதான் நமக்கு தேவை. அல்லாஹ்வும் அவுலியாக்களை நேசிக்கிறது இருக்கு. நீங்க தர்கா ஷெரீஃப்க்கு போறீங்க, நீங்க உலகத்தினுடைய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் தர்கா ஷெரீஃப் வச்சு எந்த இபாதத்தும் செய்யணும். வலியுதாட துவாவும் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்கும். அது நீங்க எதுவுமே கொண்டு போல வெறும் கையாக தர்கா போடுங்க. ஆனா உங்களால முடிந்த நல்ல அமல்களை, செலவாத்துகளை, திக்ருகளை, இபாதத்துகளை மேற்கொள்ளும் போது அவங்களோட நீங்க அறியாத போது எல்லா ஞாபகத்தையும் கொடுத்துருவாங்க. நீங்க தான் அவரோட கல்புகளுக்கு நெருக்கமானவர்கள். அதை விட்டுட்டு வெளி உலகத்தில் ஆட்டம் பாட்டம் ஆடம்பரம் பகட்டு இதெல்லாம் அவுலியாக்கள் ஒரு காலம் நேசிக்க மாட்டாங்க. அன்னைக்கு நம்ம சொன்னோமே ஹஜானத்துல மௌலூத் மஜ்லிஸ்ல குர்ஆன் ஷரீஃபை தினந்தோறும் ஓதக்கூடியவர் வளமையாக ஓதி கொண்டிருந்தார் அவர் முராதுக்காக. ஆனா அவர் முராது நிறைவேறலன்னு நினைச்சாரு. ஆனா காஜா நாயகம் சொன்னாங்க, உன்னுடைய முராதை எப்போதோ நிறைவேற்றி விட்டேன், உன்னை விட்டு பிரிய எனக்கு மனமில்லை, நீ நல்ல சாலிகான நல் மனிதராக இருக்கிறாய், நீ சதா குர்ஆன் ஓதுற, நீ ஓதக்கூடிய குர்ஆன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உன்னை விட்டு பிரிய எனக்கு மனமில்லைன்னு சொன்னாங்க. அப்ப நாம சொல்வது இந்த ராத்திப் என்பது அல்லாஹ்வும் அவுலியாக்களும் தந்த ஞாபகம். என்னங்க எப்ப பாரு அரியா சாஹிப் ராத்தி ஓதிட்டே இருக்கிறாரு, அவுலியாக்களுக்கு பிடிச்சிருக்குங்க, அல்லாஹ்வுக்கும் அவுலியாக்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் நம்மளை செய்ய சொல்றாங்க. ஒரு நல்ல ஒரு சாலிஹான மனிதர் இபாதத் செஞ்சுட்டு இருந்தார், இப்லீஸ் போனான். ஒரு சாலிஹான மனிதர் இபாதத் செஞ்சுட்டு இருந்தார், இப்லீஸ் போனான். எப்பா நீ இப்படி இபாதத் செஞ்சுட்டு இருக்கிய, அல்லாஹ் உனக்கு என்ன தந்தான்? ஏதாவது தந்தானா? ஒண்ணுமே தரலங்க. குழப்பிட்டான், குட்டையை குழப்பிட்டான், ஒண்ணுமே தரலங்க. பத்தியா சரியான முட்டா போயில இருப்ப போட அப்படின்ட்டான். அவங்க விட்டுட்டான். ஆமா நம்ம இப்ப செஞ்சு பார்த்தோம், ஒண்ணுமே கொடுக்கல, நம்ம எப்பாச்சும் விட்டுட்டான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் போனான், அந்த மனிதன் போனான். எப்பா நீ நல்லா இபாதத் செஞ்சிருந்தியப்பா, ஏன்பா விட்டுட்டேன்? இல்ல நான் எல்லாம் இபாதத் செஞ்சேன், ஆனா அதான் எனக்கு ஒண்ணுமே தரலங்க, அதான் விட்டுட்டேன் அப்படின்னு. அவனை சொல்லல, அவன் யாருன்னு தெரியாதுல்ல, அதனால அவரை சொல்லல. இவரே சொல்றாரு, நான் நல்ல இபாதத் செஞ்சேன், அல்லாஹ் ஒண்ணுமே தரல. அப்பா அல்லாஹ்வுக்கு உன்னோட இபாதத் பிடிக்கலன்னா உன்னை கொண்டு அந்த இபாதத் செய்ய வச்சிருப்பான். நீ தொடர்ந்து இவ்வளவு காலம் செஞ்ச இபாதத்து அல்லாஹ்வுக்கு பிடிக்கலன்னு செய்வான், உன் ஆண்டத்தை எப்ப கழிச்சுட்டு போயிருப்பானே. ஆனா நீ ஓதக்கூடிய இபாதத் பிடிச்சதுனால உன்னை திரும்ப திரும்ப அல்லாஹ் இபாதத் செய்ய வச்சான். அதனால தருவதும் தராதும் நம்மளோட கையில இருக்குது. வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகல, அல்லாஹ்வுடைய அருள் என்பது இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகாது, ஆகிரத்துல இருக்குதுப்பா. அல்லாஹ் சொல்றான், என் அடியான் என்னிடத்துல பிரார்த்திக்கிறான், அவன் பிரார்த்தனைக்கு முழுமையான பதில் நான் இங்க கொடுக்கலனாலும் அதையெல்லாம் நான் சேகரித்து வைத்து மறுமையில் அவனுக்கு அவன் அறியாத புறத்துல பிரம்மாண்டமாக அவனே திகைத்து போற அளவுக்கு அவன் எல்லா ஞாபகங்களையும் எல்லா கோரிக்கையும் பரிபூர்ணமாய் தருவேன், நான் குறையே வைக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய கோபத்தை விட என்னுடைய கருணை மிகைத்து விட்டது. அதனால நம்முடைய ஈமான், நம்முடைய யகீன், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நமக்கு ஆசைதான். நாம கூட நீ சொன்னோம், இந்த ராத்திப் எங்கெங்கெல்லாம் நடத்துறோமோ அங்கெல்லாம் நாம மக்களுக்கு காசு கொடுக்கணும், காணிக்கை நாம கொடுக்கணும். என்னடா ராத்திப் நடத்துறவங்களுக்கு எல்லாம் காணிக்கை வாங்குவாங்க, இவங்க ராத்திப் நடத்தி காணிக்கை கொடுத்துட்டு வராங்க. இப்ப அப்படிதான் நடக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையினால, அல்லாஹ்வுடைய வல்லமை கொண்டு அவுலியாக்களை துஆ பண்ணி இப்பவும் அப்படிதான் நடக்குது. ஆனா நம்முடைய ஆசை, நாம சொல்றோம் இந்த ராத்திப் என்பது சாதாரண காரியம் அல்ல, இந்த ராத்திப் வல்லமை மிக்கது. இல்லாததையும் ரப்பிடம் கேள், எடுத்து தருவான் அவன் நமக்கு, வல்லோன் அருள்மழை பெய்கையிலே, வசந்தம் பிறக்கும் வாழ்க்கையிலே, நோய் இருந்தால் அது அகன்றோடும்,
தேகத்தில் மிகவும் பலம் கூடும், நினைத்த காரியம் வெற்றி பெறும், வணிகத்தில் லாபம் பெருகி வரும், திருமண பந்தம் கூடிவிடும், மழலை செல்வங்கள் மடியில் விழும், கல்வி ஞானம் வளர்ந்துயரும், காணாமல் போகும் நம் துயரம், உள்ளங்கள் என்றோ அமைதியுறோ, உறவுகள் பின்னி தழை தோங்கும், பொல்லா முசீபத்து விரண்டோடும், எல்லாமே ராத்திபின் அனுகூலம், உலக பிரசித்தி பெற்றது ஓங்கிடும் ஞான புகழ்ச்சியோடு, கஃபராத்திபு மஜ்லிஸ் ரப்பிடம் செய்யும் சிபாரிசு. அப்படிப்பட்ட வல்லமிக்க ராத்தி மாப்பிள்ளை ஆலிம் சாஹிபுலும் தான் ராத்திபத்துல் ஜலாலியாவை ஸ்தாபித்தார்கள். அந்த ராத்திபத்துல் ஜலாலியாவுக்குள்ளதான் ஞான புகழ்ச்சி இரண்டரை கலந்துருவாங்க. அந்த ராத்திபத்துல் ஜலாலியாங்கிறது சுல்தானுல் அவுலியா மஹியத்தீன் ஆண்டோட அவுலாதுகள். மாப்பிள்ளை ஆலிம் சாஹிபுலும் தான் சுல்தானுல் அவுலியா மஹியத்தீன் ஆண்டோட தீவிர பிரியர். அவ்வளவு கல்பு ரூஹ் எல்லாம் நிறைஞ்சு மஹியத்தீன் ஆண்டவர்களோட நேசம். அப்படி நேசத்தில் நிறைந்தவர்கள் தான் மாப்பிள்ளை ஆலிம் சாஹிபுல்லா, தக்கலை ஞானமாமது ஷேഖனா பீர் முகமது சாஹிபுல்லா, சுல்தானுல் அவுலியா மஹியத்தீன் சொல்ற 50வது பிள்ளை. அப்போ இங்க முழுமையாக நிறைந்திருப்பது சுல்தானுல் அவுலியா மஹியத்தீன் ஆண்டவர்கள் தான். அதனால இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஹிதுமத் என்பது நாம் மனம் முரண்டில்லாமல் மன உகப்போடு அர்ப்பணிப்போடு அல்லாஹுக்காக வேண்டியும் அவுலியாக்களுக்காக வேண்டியும் அதை நாம் பரிபூர்ணமாக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் உயர்ந்த அந்தஸ்திலேயே மற்றவர்களுக்கு முன்னால் மதிப்பாக ஆக்கியிருப்பான். யார் சொன்னாங்க, ஈனம் ஒரு நாளும் என்னை அணுகாமல் அடியேன். ஈனங்கிறது ஒரு இழிவான நிலை, ஒரு நாள் எங்கிட்ட வரக்கூடாது. யா அல்லாஹ் இறையோனே இந்த நடைக்கிழமை துவா செய்யணும். அதனால அந்த துவாவை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்ம ஈருலகம் வாழ செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.